அனைவருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு இந்த பன்னீர் ரோஸ் பெட்டல்ஸ் எப்படி ஃபோல்ட் பண்றதுன்னு ஈஸியா சொல்லி தரேன். அதுக்கு நல்ல பெரிய பெரிய பன்னீர் பூவா எடுத்துக்கோங்க, பன்னீர் ரோஸ. அதுல அவுட்டர் லேயர்ல இருக்கிற பெரிய பெட்டல்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. சின்ன பெட்டல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. வெறும் பெரிய பெட்டல்ஸ் மட்டும் தான் நம்ம செலக்ட் பண்ணணும். அப்பதான் நல்லா வரும். ஒரு எரேசர்ல ஊசிய குத்தி வச்சுக்கோங்க, கிரிப்புக்காக. பெட்டல் எடுங்க. டபுளா ஃபோல்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த சைடும், இந்த சைடும் கொஞ்சமா ஃபோல்ட் பண்ணுங்க. ஹால்ஃப் ஃபோல்டிங் அப்புறம் குவார்ட்டர் ஃபோல்டிங். இப்படி பண்ணிட்டு, நீங்க வந்து நீடில்ல வந்து பியர்ஸ் பண்ணிடலாம். பெட்டல் எடுங்க. ஹாஃபா மடிங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கமும், அந்த பக்கமும் இருக்கிறத மடிச்சிருங்க. இந்த ஒயிட் பார்ட் வெளிய தெரியணும். அப்படி ஃபோல்ட் பண்ணுங்க. 2ஆ மடிச்சு, திருப்பி இந்த சைடும், இந்த சைடும் கொஞ்சமா மடிச்சீங்கன்னா, அந்த ஷேப் வந்துரும். சில நேரம் குத்தும்போது கிழிய செய்யும். பார்த்து செய்யுங்க. கிழிஞ்சிருச்சுன்னா எடுத்து போட்டுருங்க. பெரிய பெட்டல் மட்டுமே யூஸ் பண்ணுங்க. சின்ன பெட்டல் யூஸ் பண்ணாதீங்க. ஹாஃபா மடிச்சு, திருப்பி இந்த சைடும், இந்த சைடும் கொஞ்சம் மடிச்சு குத்துங்க. மெல்லமா குத்துங்க. ரொம்ப பிரஷர் பண்ணக்கூடாது. அதே மாரி இறக்குறது தான் அடுத்த இம்பார்ட்டன்ட் டாஸ்க்கு. லைட்டா இப்டி புடிச்சுக்கோங்க. நான் காமிக்கிற மாரியே புடிச்சுட்டு, மெதுவா, மெதுவா பண்ணணும். இல்லைன்னா அது பிஞ்சிரும். அந்த பெட்டல்ஸ்லாம் ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். நான் உங்களுக்கு திரும்ப ஒரு தடவ இறக்கி காமிக்கிறேன். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம நீடில்ல இருந்து இந்த பூவ வந்து அந்த த்ரெட்டுக்கு மாத்துறது. நான் பாருங்க புடிச்சிருக்கிற மாரியே புடிங்க. புடிச்ச மாரியும் இருக்காது. நான் பிரஷரே குடுக்கல பாருங்க கையில. சும்மா ஒரு ஒரு ஹோல்டிங்க்கு மட்டும் வச்சுட்டு, மெதுவா இறக்குனீங்கன்னா, அந்த ஃபோல்டிங் வந்து தெரியும். அப்படி இல்லைன்னா வந்துரும். அப்படி இப்படி கிழிஞ்சு வந்ததுன்னா எடுத்து போட்டுருங்க. நான் இப்ப இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கேன். இதுக்கே வந்து இந்த பன்னீர் பூ எனக்கு 6 பூ, 8 பூ கிட்ட தேவைப்பட்டுச்சு. இது எல்லா சீசன்லயும் வந்து நமக்கு ஈஸியா கிடைக்கும். அதே மாரி வந்து எல்லா இடத்துலயும் கிடைக்கும். விலையும் கம்மியா இருக்கனால இத வச்சு நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. எனக்கு இப்ப 8 பூ ஆச்சு இந்த 6 இன்ச் வர்றதுக்கு. இத நீங்க வந்து நம்ம வேணில வச்சுக்கலாம். நான் த்ரெட் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்றேன். த்ரெட்டோட கட்டிக்கலாம். இல்ல யூ-பின் போட்டுக்கலாம். நீங்க உங்க வசதிக்கு எப்படியோ போட்டுக்கோங்க. ஹேர் பின் போட்டுக்கோங்க. இது வந்து 6 இன்ச்சுக்கே எனக்கு 8 பூ தேவைப்பட்டுச்சு. இது ஈஸியா பிராக்டிஸ் பண்ணுங்க. நம்ம பெரிய ரோஸ்ல இனி அடுத்து வந்து அடுத்தடுத்த வீடியோல பெரிய ரோஸ்ல எப்படி நான் ஃபோல்ட் பண்றதுன்னு காமிக்கிறேன். பெட்டல் ஃபோல்டிங் ரொம்ப அழகா வந்திருக்கு. பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.